எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹார்திக் பாண்டியா விளையாண்ட ஒரு பயங்கரமான மேட்ச்னா கண்டிப்பா நான் இந்த மேட்ச் தாங்க சொல்லுவேன். சரியா 2017 சாம்பியன்ஸ் டிராபில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தான் ஃபைனல் மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ஃபைனல் மேட்ச்ல அப்போ என்னதான் நம்ம இந்தியா டீம்ல புவனேஸ்வர் குமார், பும்ரா மாதிரியான லெஜெண்டரி பவுலர் இருந்தாலும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கிட்டத்தட்ட 338 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் அடிச்ச இவ்வளவு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த இந்தியா கண்டிப்பா இந்த ரன்ஸை இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம இந்தியா ஃபேன்ஸ் எல்லாரும் நினைக்கும் போது ரோஹித் சர்மா டக் அவுட், விராட் கோலி அண்ட் MS தோனி சிங்கிள் டிஜிட் ரன்ல அவுட் ஆயிருப்பாங்க. யுவராஜ் சிங்கும் தவானும் மட்டும் ஒரு 20+ ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த பேட்ஸ்மேன் எல்லாமே சரச்சரன்னு விக்கெட் விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் இந்தியா கதை முடிஞ்சு. நீ எதுக்கு இந்த மேட்சை பாத்துக்கிட்டு நம்ம இந்தியா ஃபேன்ஸ் எல்லாரும் நினைக்கும் போது நம்ம ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆட்டம் ஆடுவாரு பாருங்க. சத்தியமா செம பேட்டிங். 6 6 4 4ன்னு மொத்தம் 76 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு ஒரு டஃப்பான அண்டர் பிரஷர் மேட்ச். அதுவும் ஒரு ஓவர்ல அட்டாக்கிங் மூட்ல ஹேட்ரிக் 6 எல்லாம் அடிச்சிருப்பாருங்க நம்ம பாண்டியா. முடிஞ்சு போன மேட்சுக்கு நம்ம பாண்டியா உயிர் கொடுத்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம